இந்த திருச்செந்தூர் கோவில் ஓம் அப்படிங்கிற அந்த வடிவத்தில் அமைந்திருக்கிறது. 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவில் 157 அடி உயர ராஜகோபுரத்தை கொண்டிருக்கிறது. சண்முக விலாசம் அப்படின்னு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மண்டபத்தையும் இந்த கோவில் தன்னகத்தை கொண்டிருக்கிறது. கோவிலின் எதிர்ப்புறத்துல 2 மயில்களும் ஒரு நந்தியும் இருக்கிறது. ஒரு மயில் சூரபத்மனையும், ஒரு நந்தி பஞ்சலிங்கத்துக்கான வாகனமாகவும் திகழ்கிறது. ஒரு மயில் தேவேந்திரனை குறிக்கும் விதமாக இந்த திருத்தலத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமான் 2 வெவ்வேறு திருக்கோலங்கள்ல காட்சி தருகிறார். தென் திசையை பார்த்தவாறு சண்முகர் எனும் பெயரிலும், கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி எனும் திருப்பெயரிலும் இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமான் காட்சி தருகிறார். திருச்செந்தூர் திருத்தலத்தில் 2 முக்கியமான லிங்கங்கள் இருக்கின்றன. அவை முருகப்பெருமானுக்கு பின்புறம் இருக்கின்றன. சூரபத்மனை ஆட்கொண்டதனால் முருகப்பெருமான் சிவபெருமானை பூஜிக்க எண்ணுகிறார். கையில் தாமரை மலர் எடுத்து சிவபெருமானுக்கு பூஜை நடத்துகிறார். இன்றும் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் கையில் தாமரையோட காட்சி தருகிறார். சிவபெருமான் லிங்க வடிவில் முருகப்பெருமானுக்கு பின் அமைந்திருக்கின்ற காரணத்தினால் தீப ஒளியின் போது மட்டுமே நம்மால் இந்த லிங்க தரிசனத்தை காண முடியும். முருகப்பெருமானுக்கு தீபாரதனை காட்டுவதற்கு முன் இந்த சிவலிங்கங்களுக்கு தீபாரதனை காட்டுவது இன்றும் திருச்செந்தூரில் வழக்கமாக இருக்கிறது.